Hi viewers, welcome to Ion Sports channel. தமிழ்நாட்டுல நம்ம ஆலியன் விளையாட்டான கபடியை பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. சோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஈரோடு சக்தி பிரதர்ஸ் டீமை தெரியாம இருக்காது. இன்னைக்கு நம்ம அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். So, வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ஸோ ரீசெண்டாக வந்த சிஎம் டிராஃபியில் வந்து ஒரு கோல்டும் ஒரு சில்வரும் ஜெயிச்சிருக்கீங்க. ஏன்னா பொதுப்பிரிவில் தங்கமும் ஸ்கூல் டே இதில் வந்து சில்வர் ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு டீம் வந்து ரெண்டில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுங்கிறது அதிகம். நாங்கள் அந்த ரெண்டில் பார்ட்டிசிபேஷன் பண்ணி ரெண்டுலேயுமே ஜெயிச்சு காட்டினோம். அதாவது ஸ்கூல் லெவலில் வந்து ஓரளவுக்கு ஃபைனலில் ஃபைட் பண்ணி விட்டுட்டோம். அதை வந்து ஓப்பனில் வந்து ஒரு 10 to 12 இயர் சரியாக தெரியல, அந்த அளவுக்கு ஒரு கண்டினியூவாக ஜெயிச்சிருந்த டீமை நாங்கள் வந்து கடைசி நேரத்தில் போராடி ஜெயித்தோம். அது வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. அந்த அனுபவங்கள்லாம் மறக்கவே முடியாது, சான்ஸே கிடையாதுங்க. அது நாங்கள் எதிர்பார்க்காத வெற்றி. லாஸ்ட் நேரத்தில் ஒரு 5 பாயிண்ட் தேவை, 30 செகண்ட் தான் இருக்குது. அந்த 30 செகண்டில் போய் லாஸ்ட் ரைடு போய் சௌந்தரியங்கள் கொண்டு போய் ஆடி ஜெயித்தோம். அதெல்லாம் பெரிய அனுபவம். அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த அணி கண்டினியூவாக ஜெயிச்சுட்டு இருந்ததை நாங்கள் போராடி வென்றோம். சூப்பர் சௌந்தர்யா. ஸோ உங்களுக்கு அந்த வின்னிங் மொமெண்ட் இருந்தது. ஏன்னா ஜெயிக்கவே முடியாத டீமை வந்து நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, லாஸ்ட் ரைடு போயிருக்கீங்க நீங்கள். ஸோ அது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த மொமெண்ட்? நாங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பனில் போட்டதே இந்த அச்சீவ் பிரேக் பண்ணணும் தான் போட்டு அந்த லாஸ்ட் டைம் போகும்போது எப்படியோ ஜெயிச்சிடணும் அப்படின்னு வெறி தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் போகும்போது லைட்டாக பதட்டமாச்சு, எப்படியோ ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒத்துமையாக இருந்து ஜெயிச்சோம். சௌந்தர்யா, ஒரு தலைவியா இந்த டீமை நீங்கள் வழி நடந்தது உங்களுக்கு எந்த அனுபவம் இருந்தது? நான் 3 வருஷமாக கேப்டனாக இருக்கேன் சக்தி பிரதர்ஸ்க்கு. நாங்கள் எல்லாருமே ஒரே ஏஜ் பொண்ணுங்க தான். எங்களோட கோஆர்டினேஷன் 3 வருஷம் 4 வருஷம் ஒரே டைம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கனால கோஆர்டினேஷன் மேட்ச்சில் எப்பயுமே இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணால் சொல்லுவாங்க, இப்படி பண்ணாத, இந்த மிஸ்டேக் நீ பண்ணுற, இது திருத்திக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் மிஸ்டேக் அவங்களே சொல்லி திருத்திட்டு, அது இல்லாமல் நாங்கள் பண்ணுற தப்பை என் கோச் சொல்லுவார், இல்லை ஆறீங்களே திருத்திக்கோங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது. நாங்கள் ஜெயிக்கிற மேட்சும் தப்பு சொல்லுவார், இது நீங்கள் இதெல்லாம் இந்தமாரி மிஸ்டேக் பண்ணிங்கன்னா தோற்றுருவீங்க, ஜெயிக்கிற மேட்சும் அந்த மிஸ்டேக்லாம் சொல்லுவார், நீங்கள் பண்ண தப்பு, இதெல்லாம் ஜெயிக்கிறதுலாம் கஷ்டம், நீங்கள் டஃப்பாக மேட்செல்லாம் இதெல்லாம் பண்ணால் சத்தியமாக லாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இவ்வளோ காரணம் என் கோச். சூப்பர். ஸோ உங்கள் டீமோட ஸ்ட்ராங் பிளேயர்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? சத்யா. சத்யா சொல்லுங்கள், நீங்கள் தான் டீமோட ஸ்ட்ராங் பிளேயர்னு சொல்லியிருக்காங்க உங்கள் கேப்டன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, நான் மட்டும் ஸ்ட்ராங் பிளேயரில், நாங்கள் 7 பேருமே ஸ்ட்ராங் தான். நாங்கள் ஒவ்வொருத்தரும் மிஸ்டேக் பண்ணாலும் மேட்ச் தோற்றுரும். நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறது தான் எங்கள் டீமோட பழமை. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த மேட்ச் வின் பண்ணது? நாங்கள் வந்து அவங்களோட ரெக்கார்டு பிரேக் பண்ணணும் தான் இந்தமாரி இந்த கேட்டகரியில் நாங்கள் போட்டு விளாண்டோம். எங்கள் மாஸ்டர் சொல்லுவார், எப்பயுமே அவங்க மட்டும் ஃபஸ்ட் இல்லை, நாமளும் நம்பர் 1 ஆகணும் அப்படின்ட்டு தான் அந்த ஓப்பன் கேட்டகரியில் நாங்கள் அந்த மேட்ச்சை ஆடினோம். அப்புறம் லாஸ்ட் ரைட் சௌந்தர்யா போகும்போது கொஞ்சம் பதப்படணும்னு இருந்துச்சு. நம்ம ஜெயிச்சிடணும், எப்படியாவது பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தால் நம்பிக்கை இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, டீமில் உங்களோட பொசிஷன் என்ன, உங்களோட ரோல்? நான் ரைட் ஆர்ச் நிற்பேன், லெஃப்ட் ஆஃபன்ஸ் ஆடுவேன், ஆல்ரவுண்டு. நீங்கள் வேறு யாரை சொல்கிறீங்க உங்களில் ஸ்ட்ராங்னா? இப்போ சௌந்தர்யா வந்து சத்யான்னு சொன்னாங்க, நீங்கள் வேறு யார் மற்றதில் ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்க உங்கள் டீமில்? சுகன்யா. உங்களுக்கு எப்படி இருந்தது மேட்ச் ஜெயிச்சது? மேட்ச்சு அந்த மூமெண்ட்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. லாஸ்ட் ரைட்லாம் ஒரு எப்படியும் மேட்ச் ஜெயிச்சிடணும், ஒரு அப்போ சௌந்தர்யா போய் பாயிண்ட் எடுத்துருந்தது எல்லாத்துக்கும் அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு என்னால் சொல்லக்கூட முடியாது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களோட பொசிஷன் என்ன? என்னுடைய பொசிஷன் லெஃப்ட் கவர். சூப்பர். ஸோ மற்றவங்க யார் என்னென்ன விளாட்றாங்க சொல்லுங்கள், யார் ஸ்ட்ராங், வேறு எது ஸ்ட்ராங்காக இருக்காங்க? லெஃப்ட் கவர்னரில் ஹரிணி. சொல்லுங்கள் ஹரிணி, உங்களுக்கு எப்படி மேட்ச் எப்படி இருந்தது, உங்களுக்கு வின் பண்ணது? ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அவங்க அஃபென்ஸ் கொஞ்சம் செட் ஆகல, சூப்பர் டேக்கில் அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் கொஞ்சம் லாஸ்ட் லைட் வரப்போ அது வரைக்குமே நல்லா தான் விளாண்டுருந்தேன். சௌந்தர்யா லாஸ்ட் இயர் போகிறதுக்கு முன்னாடி டைம் அவுட் வாங்கினார் எங்கள் கோச்சு. டைம் அவுட் வாங்கி சொன்னார், இந்தமாதிரி பண்ணுங்க. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல எப்படி பாயிண்ட் எடுப்பானு தெரியல. ஆனால் கடைசியில் அந்த பாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அது வரைக்குமே கொஞ்சம் படபடப்பாக தான் இருந்தோம். திரும்ப லாஸ்ட் இயர் அவங்க லாஸ்ட் மேன் வந்தாங்க. லாஸ்ட் மேன் வந்தப்போ அவங்க ஆங்கிள் வச்சுட்டாங்க. டீமை லீட் பண்ணது மட்டும் இல்லாமல் வின்னிங் பண்ணி எடுத்து கொடுத்து ஜெயிக்க வச்சிட்டாங்க அவங்க எல்லாரையுமே.
யாரும் எதிர்பார்க்காம நடந்தது. ஹரிணி சொல்லுங்க, உங்களுக்கு அந்த வின்னிங் பாயிண்ட் எவ்வளோ எடுத்தீங்க நீங்க? லாஸ்ட் ஒரு நிமிஷத்துல 30 செகண்ட் தான். அதில் வந்து 2 ரைடு தான். நான் எங்களுக்கு ஒரு ரைடு, அவங்களுக்கு ஒரு ரைடு. அப்படி போயிட்டுருப்ப சௌந்தர்யா போய் 2 பாயிண்ட் வந்தாங்க. அவங்க லாஸ்ட் மேன் வந்தாங்க. அப்போ அவங்க அவுட் ஆயிட்டாங்க. 1+2 3 பாயிண்ட். மொத்தமாக 27-28 ஒரு பாயிண்ட்ல ஜெயிச்சோம். சூப்பர், 1 பாயிண்ட்ல ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய மெமரியா இருக்கும் உங்க எல்லாருக்குமே. மாஸ்டர் இப்போ உங்களுக்கு இந்த சக்தி பிரதர்ஸ் டீம் இதை உருவாக்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்தியூரின் சந்தன புலிகள் அப்படின்னு தமிழகத்தில் எல்லாராலும் சொல்லப்படுற வளர்ந்து வந்த சக்தி பிரதர்ஸ் டீமை மட்டும்தான் எல்லாத்துக்கும் இப்போதைக்கு தெரியும். இது வளர்கிறதுக்கு முன்னே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே ஆக்சுவலாக கபடி இது ரொம்ப ஒரு குக் கிராமம். அந்தியூர் ஏரியா ஒரு சின்ன கிராமம். இந்த குழந்தைங்க எல்லாருமே அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்க. ஒரு கான்வென்ட்டில் அந்த மாதிரி படிக்கிற வசதி எதுவுமே இல்லை. ஒரு சின்ன புனித இன்னி ஆசிரியர் நடுநிலைப்பள்ளி அப்படின்ட்டு போதப்படியில் ஒரு ஸ்கூலில் ஒரு 5th 6th அந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க. அதில் சுரேஷ் கோச் அவர் ஒரு பிடி மாஸ்டராக போகிறாரு. ஃபஸ்ட்டு இதனோட ஸ்டோரி இது எப்படி வளர்ந்துச்சுங்கிறதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு அங்கே ஸ்கூல் கேட்டகரியில் கபடி இவருக்கு ரொம்ப ஆர்வம். இவரால் வளர முடியலங்கிறதுனால இந்த குழந்தைங்கள வளர்த்தணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறாரு. பயங்கரமாக சின்ன வயசுல ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷத்துலேயே இவங்க ஸ்கூல் கேட்டகரியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்கிற எல்லா மேட்ச் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் நடக்கிறதுலேயே இவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். அப்புறம் தான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்கூல்லேருந்து படித்து வெளியில் வர்றாங்க. இங்கே உடனே அந்தியூர் பக்கத்தில் சரி இது ஒரு கிளப்பாக உருவாக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வாடகைக்கு ஒரு இடம் பிடிச்சி அந்த குழந்தைங்களெல்லாம் வச்சு ஒரு 10 குழந்தைங்கள வச்சு அங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. அப்போ சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஊரில் இருக்கிறவங்கலாம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு இப்படி கபடி சொல்லி கொடுத்துட்ருக்குறான், இதெல்லாம் எங்கே போய் உருப்படியாக போகுது, என்ன சாதிக்க முடியும், என்னால் எவ்வளோவளோ இருக்கிறவங்களாம் ஒன்றும் சாதிக்க முடியல, இந்த மாதிரி இதில் இந்த சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கபடியில் என்னத்தை சாதிச்சிட முடியும் அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஒரு 2-3 வருஷமாக ஏளனமாக பேசினவங்க நிறையா. ஆனால் கோச்சோ இந்த குழந்தைங்களோ அதை பற்றி எந்த கவலையும் பட்டுக்கல. பேரண்ட்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கொண்டாந்து இவரை நம்பி விட்டாங்க. இவர் குழந்தைங்களாட்ட அதை பார்த்துக்கிட்டாரு. அது வளர்ந்துச்சு. அப்போ என் பக்கத்தில் இருக்கிறவங்க நிறையா எங்களை என்ன சத்தி அண்ணா அவர் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்காரு. நிறையா கௌரி சங்கர், முத்துக்குமார், விஜய், அந்த மாதிரி பூபதி ராஜா, முத்துராசு, பாலு சார், இப்போ விவேகம் ஸ்கூல் அவங்க பாலு சார், அந்த மாதிரி நிறையா ஆட்கள் இதை இன்னும் கொஞ்சம் நம்மளும் சப்போர்ட் பண்ணி வளர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கூட நாங்கள் அவர் கூட இணைஞ்சிக்கிட்டோம். இவர் ஃபுல்லாக அதை ரிஸ்க் எடுத்து வளர்த்தி ஆக்சுவலாக தமிழகத்தில் மட்டும் இல்லை, அவங்களுக்கு தெரியும் சக்தி பிரதர்ஸ் அப்படின்னா தமிழகத்தில் இல்லாத இந்தியா அளவில் எங்கள் பேரை சொன்னால் தெரியாத எந்த ஒரு டீமும் இருக்காது. கபடி தெரிஞ்ச எந்த ஒரு பிளேயரும் ரசிகரும் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு எங்கள் குழந்தைங்க சூப்பராக விளையாடுவாங்க. மேலும் இவர் தன்னோட இந்த குழந்தைங்களுக்காக தன்னோட வாழ்க்கையே இல்லாமல் மொத்தத்துக்குமே இவங்களுக்காகவே அதை அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. இன்னும் நிறைய கஷ்டம், அது சொல்ல வார்த்தைகள் இல்லை. தங்கறதுக்கு ஹாஸ்டல், சின்ன ஒரு வீட்டில் தான் எல்லோரும் கஷ்டப்பட்டு அதில் தான் இருக்காங்க. இன்னும் இப்போ குழந்தைங்க இவங்களே ரெடியாகி ஸ்கூல் போகணும். இன்னொன்று அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குங்கிறதுக்காக அந்த ஹேர் கூட ஒரு பிராண்டாக இருக்கணும், அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு எல்லா குழந்தைங்களுக்கும் ஹேர் கட் பண்ணி விட்ருப்போம். சின்னத்துலேயே அவங்க பண்ணிட்டாங்க. எங்கள் பி டீம் சி டீம் குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் ஹேர் கட் பண்ணியிருப்போம். இதை காரணம் காட்டி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கள் குழந்தைங்கள ஸ்கூல் கூட சேர்த்திக்க மாட்டேன்ட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு காலகட்டத்தில் இல்லை இவங்க ஒரு வேறு மாதிரி இருக்காங்க, இதை காரணம் காட்டி ஒரு ஸ்கூலில் கூட சேர்த்திக்காமல் எங்கள் குழந்தைங்க 2 மாதம் 3 மாதம் படிப்பு கெட்ட தருணமெல்லாம் நிறைய கஷ்டம் அனுபவித்தோம். ஸோ அது ரொம்ப கஷ்டமான தருணமாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு ஹேர் கட்னால அட்மிஷன் கிடைக்கலன்னு சொல்கிறப்போ ஆக்சுவலாக ஒரு பெண் ஐபிஎஸ் அந்த மாதிரி ஆஃபீஸர் எல்லாமே ஹேர் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு ஸ்கூலில் இல்லை ஹேர் கட் பண்ணது ஒரு அசிங்கமாக இருக்குது, நல்லா இல்லை பார்க்குறதுக்கு, அதனால் நாங்கள் சேர்த்திக்க மாட்டேன்ட்டு ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்னா கூட ஓகே, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட சேர்த்திக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் அந்த அவல நிலையெல்லாம் எங்கள் குழந்தைங்க விளையாடி தமிழகத்தில் எங்கே போனாலும் ஃபஸ்ட் ப்ரைஸ், ஸ்கூல் லெவலில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி அவங்க எல்லாத்தோட மூஞ்சிலையும் கறியை பூசுகிற மாதிரி ப்ரைஸ் வாங்கி எப்போ எங்கள் ஸ்கூலில் சேருங்க, எங்கள் ஸ்கூலில் சேருங்க அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு பேரும் புகழும் பெற்று தந்திருக்கிறாங்க. அந்த வரைக்கும் பயங்கர சந்தோஷம். அந்த முழு வெற்றிக்கும் எங்களோட கோச் சுரேஷ் அவங்க தான் காரணம். சூப்பர் சார்.
ஸோ நீங்கள் சொன்னது ரொம்ப வருத்தமான விஷயம். இப்போ இவங்க ஸ்கூல் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு சப்போர்ட் உங்களுக்கு? நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸோ எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணாங்க, அந்த ஸ்கூலில் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தது? ஏன்னா கபடிங்கிறப்போ அது ஒரு டைமில் நிற்காது, ஸோ கண்டினியூஸாக விளாண்டே இருக்கணும். அந்த ஸ்கூல் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தது? சார் இங்கே ஆக்சுவலாக இப்போ போன இயர் வந்து அந்தியூர் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் மங்களம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த இயர் வந்து ஆக்சுவலாக எங்கள் குழந்தைங்க அங்கெல்லாம் அடுத்த வருஷம் அந்த ஸ்கூலில் தான் மறுபடியும் படிக்காமல் ஒரு பாதி குழந்தைங்க நிறையா குழந்தைங்க வந்துட்டாங்க, அந்த ஸ்கூலில் சேர்த்துவோம். அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஒரு 50% ஃபீஸுக்கும் கம்மியாக அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 30 குழந்தைங்களுக்கு அந்த பாதி காசுக்கும் கம்மியாக தான் வாங்கிக்கிட்டாங்க. எவ்வளோ எங்களால் முடியுதோ கட்ட சொன்னாங்க. பேரண்ட்ஸும் முடிஞ்சதை கட்டுவாங்க, முடியாத கிளப்பில் இருக்கிறவங்க கோச்சு இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த இது பண்ணி படிக்க வச்சுட்டு இருந்தோம் போன வருஷம். இந்த வருஷம் வந்து விவேகம் ஸ்கூல் பாலு சார் அவங்களோட ஸ்கூலுங்க, கரஸ்பாண்டட் பாலு அப்படின்ற ஒரு அந்த ஸ்கூலில் வந்து மொத்த டோட்டல் ஃப்ரீயாக எங்களுக்கு வந்து மொத்த ஃபீஸுமே ஃப்ரீ. எங்களுக்கு தனியாக ஒரு வேன் அனுப்பி விட்ருவாங்க, மொத்த ஃபீஸும் ஃப்ரீயாக எங்களுக்கு அந்த ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்மிஷனே கிடைக்காத இந்த இடத்துல இப்போ மொத்தமா ஃப்ரீ எஜுகேஷன் இடத்துல எங்க குழந்தைங்க படிச்சு அவங்க திறமை கிடைச்ச பரிசு. மேலும் வந்து இந்த வருஷம் அந்த ஸ்கூல் கேட்டகரியில எங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல விவேகம் ஸ்கூல்ல படிக்கிற எங்க பொண்ணு, இந்த பொண்ணு தான் பி டீம் கேப்டன் பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து வெள்ளிப்பதக்கம் வாங்கி அந்த ஸ்கூலையும் எங்களையும் பெருமைப்படுத்தினாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருந்திருக்கும்ல? ஆமா, பயங்கர சந்தோஷம். அந்த ஸ்கூல் எங்களுக்கு பண்ண நன்றி கடனுக்கு எங்கள் குழந்தைங்க வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க. அது பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு. மாஸ்டர் இப்போ உங்களுக்கு ஸோ உங்களோட கனவு நினைவாச்சுன்னு சொல்லலாமா அது? ஸோ இந்த பயணத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது மட்டும் என்னோட கனவு கிடையாது. என்னோட பிள்ளைகளுக்கு வந்து எனக்கு கிடைக்காத என் பிள்ளைங்க வந்து ஒரு இந்திய ஆடி ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு போகணுங்கிறது என்னோட மிகப்பெரிய கனவு, லட்சியம். அதுதான் எல்லாருமே என் கிளப்பில் விளையாடுற பொண்ணுகளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், அதுக்காக இந்த கிளப்பை ரன் பண்ணணும். அதுதான் என்னோட ஆசை, கனவு. சூப்பர் மாஸ்டர். இந்த வருஷம் அந்த கேலோ இந்தியா இது மேட்ச்சில் வந்து உங்கள் டீம்லேருந்து எத்தனை பேர் போயிருந்தாங்க? 3 பேருங்க. ஓகே சூப்பர். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அதை பற்றி சொல்ல முடியுமா? இந்த வருஷம் நடந்த கேலோ இந்தியாவில் வந்து நம்ம பொண்ணுக்கு வந்து 3 பேர் கலந்துக்கிட்டாங்க. சத்யா, சௌந்தர்யா, சோனியா கலந்துக்கிட்டு சிறப்பாக விளையாடி ஒரு தமிழ்நாடு அணியில் உள்ள மெயின் செவன்ஸில் விளையாடி தமிழ்நாடு அணி வெள்ளிப்பதக்கம் வாங்குறதுக்கு முக்கிய பங்கு வகித்தாங்க. சௌந்தர்யா, ஸோ இப்போ கேலோ இந்தியாவில் நீங்கள் விளாண்டுருக்கீங்க. ஸோ மற்ற டீம் பிளேயர்ஸ் கூட விளாடும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அனுபவம்? அந்த கேம்ப் எப்படி இருந்தது உங்களுக்கு? நாங்கள் கேலோ இந்தியா மேட்ச்க்கு முன்னாடி 10 நாள் கேம்ப் போட்டிருந்தோம். அதில் கோஆர்டினேஷன் ஆச்சு. ஏற்கனவே நாங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் ஆடும்போது நாங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் 4 பேர் உள்ள விளையாண்டோம். நாங்கள் 4 பேருமே மெயின் செவன்ஸில் விளையாண்டோம். அதில் கொஞ்சம் 4 பேருமே டிஃபென்ஸில் இருந்தோம். அப்புறம் அந்த கோஆர்டினேஷன் கேலோ இந்தியாவில் விளையாடும் போது கேம்ப் போட்டு அப்புறம் மற்ற பொண்ணுங்க செட் ஆகி அப்படியே கேம்பில். சௌந்தர்யா, இப்போ கேலோ இந்தியாவில் நீங்கள் டஃபஸ்ட் டீம்னு எதுன்னு பார்க்குறீங்க? ஹிமாச்சல். ஸோ அந்த டீமோட மேட்ச் எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த டீம் மேட்ச்சில் லாஸ்ட் மேன் அவங்க அந்த லோன் போட்டால் வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எங்கள் டீம் சுகன்யா. லாஸ்ட் மேம் சொன்னாங்க இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அவள் கான்ஃபிடென்ட் நானே ஆடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் அஃபென்ஸ் இருந்தாங்க, இவர் டிஃபென்ஸ் பிளேயர், நானே ஆடுறேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக ஆடினா லாஸ்ட் டைம் போனஸ் +2 எடுத்து வந்து மேட்ச் டேர்னிங் பாயிண்ட். அதனால தான் நாங்கள் ஃபைனல் போனோம். நீங்கள் சொல்லுங்கள், கேலோ இந்தியா போனதில்ல டஃப்பாக நினச்சிருப்பீங்க ஒரு டீமு, ஆனால் ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ஸோ அது எந்த மேட்ச் நீங்கள் நினைக்கிறீங்க? மகாராஷ்டிரா. ஸோ எந்த அளவுக்கு அது ஈஸியாக இருந்தது உங்களுக்கு? ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவங்க நல்லா விளையாடுவாங்க அப்படிலாம் நினச்சோம். ஆனால் நாங்கள் அப்போ சொன்னாங்க நல்லா விளையாடணும், நம்ம கான்ஃபிடண்ட்டாக விளாண்டா வின் பண்ணிடலாம் அந்தமாரிலாம் சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் கான்ஃபிடண்ட்டாக விளாண்டோம், வின் பண்ணிட்டோம். சூப்பர். ஸோ கங்க்ராச்சுலேஷன். அதுக்கே உங்களுக்கு எல்லாருக்குமே கேலோ இந்தியா வரைக்கும் போயிட்டு வந்துருக்கீங்க. ஸோ ரெப்ரசென்ட் பண்ணது எல்லாமே. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொன்று, உங்களுக்கு ஆம்பிஷன், ஒருத்தவங்களோட ஆம்பிஷன் சொல்கிறீங்களா? ஸோ சொல்லுங்கள், உங்கள்லேருந்து ஆரம்பிங்க நீங்கள். நான் இந்தியா விளையாடணும், அர்ஜுனா அவார்டு வாங்கணும்னு ஆசை. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். ஸோ அடுத்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஆம்பிஷன் என்ன, கோல்? நான் வந்து விளையாண்டு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், ரயில்வே அந்த மாதிரி ஏதோ ஜாப். சூப்பர், அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். விளையாண்டு இன்கம் டேக்ஸில் வேலை வாங்கணும்னு ஆசை. நெக்ஸ்ட். நல்லா தட்டுங்கம்மா. சவுண்டு வரும். எனக்கு வந்து இந்தியன் லெஃப்ட் ஆர்ச் ஆகணும்னு ஆசை. அப்புறம் இனி கவர்மெண்ட் ஜாப் ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக வாங்கிடணும். சூப்பர். சொல்லுங்க கேப்டன். எனக்கு இந்தியாவிலேருந்து இன்கம் டேக்ஸில் வேலை வாங்கணுவாங்க சார். ஆடிட்டு வந்து மறுபடியும் எங்கள் டீமுக்கு விளையாடணும், எல்லாரும் சேர்ந்து இப்படி இந்த பொண்ணுங்களை வேலை வாங்கிட்டு மறுபடியும் எங்கள் டீம் டீமுக்கு வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லணும். சூப்பர். ஸோ நீங்கள்?
எனக்கு வந்து நான் நல்லா விளையாண்டு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக வாங்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் நல்ல ஜாப் வாங்கி நல்ல சேலரி வாங்கி மறுபடியும் திரும்பி எங்கள் கிளப்புக்கு வந்து ஏதோ கிட்டு இது மாதிரி ஏதோ எங்கள் பொண்ணுங்களுக்கெல்லாம் செய்யணும் ஆசை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சேலரி எங்கள் மாதத்துக்கு கொடுக்கணும் ஆசை. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணி மாதத்துக்கு ஒரு பைக் கார் அது மாதிரி வாங்கி தந்து கோச்சுக்கு பண்ணணும்னு எனக்கு ஃபஸ்ட்டு ஆசை. சூப்பர் கோச், உங்களுக்கு ஒரு வண்டி ரெடியாக இருக்குது. ஓகே, அப்படின்னா நம்ம கார் வாங்க தேவையில்லை. மேடம் சொல்லுங்கள். நல்ல வேலையிலேருந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் ஆசை. சொல்லுங்கள். சைலண்ட்டாக ஓரத்துலேயே உட்காந்துருக்கீங்க, எதுவும் பேசாமல் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன எய்ம் இருக்குது லைஃப்பில்? நல்லா விளையாண்டு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே உங்களோட எய்ம் அச்சீவ் பண்ணதுக்கு எங்கள் ஐ1 ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ இன்னொன்று மாஸ்டர் சொல்லியிருந்தாரு அந்த பைக் கேட் விஷயம். ஏன்னா பஸ்ஸில் கூட அவங்க ஏற்ற விடலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி யாராவது நடந்திருக்கு? அதாவது நாங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் அடிக்கடி போவோம். இப்போ நாங்கள் எல்லோரும் போனோன்னா ப்ரீதர்ஷினி அவங்க ஹேர் வச்சுருக்காங்க, அவங்க வந்தாங்கன்னா அவங்க டிக்கெட் எடுத்துப்பாங்க. நீ டிக்கெட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவள் எடுத்துப்பா. இப்போ நாங்கள் தனியாக யாராவது போனோன்னா சொன்னால் நம்பவே மாட்டாங்க. நீ பொண்ணா அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க, பொண்ணான்னு கேட்பாங்க. அதுக்குன்ட்டு அதே ஏன்டா எல்லாருமே கேட்டேக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் டிக்கெட் எடுத்துப்போம். ஸோ உங்களுக்கு அந்த டைம் தோணாதா அவங்க மட்டும் முடி வச்சிருக்காங்க எங்களுக்கு முடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துல? அப்படிலாம் தோணுது கிடையாது. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கா? ஸோ பிரியா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே இங்கே பைக்கெட்டில் இருக்காங்க. ஸோ நீங்கள் மட்டும் லாங் ஹேர் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இல்லையா? எனக்கு வெட்டணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களோட சீனியர் நான், அதனால் எங்கள் கோச் வந்து எங்கள் வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கும் ஆசையில் இருந்துச்சு வெட்டலாம் அப்படின்னு. வயசு அதனால் வெட்ட முடியலனால. ஓகே, பைக்கெட்டு வைக்க முடியலன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது உங்கள் ஃபேஸ். வருத்தமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க, இவங்க ஃபேமிலி சைட்லேருந்து எந்த அளவு சப்போர்ட் இருந்தது? ஃபேமிலி சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் தான், ஒன்றும் பெருசு சப்போர்ட்டில் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து எல்லாமே ஒரு ஏழை குடும்பம், கஷ்டப்படுற ஃபேமிலி, எல்லாருமே உழைச்சி அப்படி சாப்பிட்றாங்க. அதனால் அவங்க வந்து முழுசாக ஸ்போர்ட்ஸை நம்பினாங்க. நம்ம வந்து படிக்க வச்சு முன்னேற முடியாது, விளையாட வச்சு முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால் அந்த தைரியத்தில் விட்டாங்க. அதே மாதிரி இப்போ இவங்க வந்து சாதிச்சு நிற்கிறாங்க, கண்டிப்பாக வேலை வாங்குவாங்க. சூப்பர். எனக்கு இன்னொன்று கேட்கணும். இப்போ இவங்க இவ்வளோ சாதனை புரிஞ்சிருக்காங்க, பல டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அந்த பேரண்ட்ஸோட சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்கள்? அவங்க அதை பற்றி ஒரு சில பேரண்ட்ஸ் தான் கண்டுக்குவாங்க, சில பேரண்ட்ஸுக்கு அதை பற்றியே தெரியாது. நம்ம பிள்ளை விளையாட போகுது, ஆக மொத்தம் காலேஜ் படிக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே ஒரு சில பேரண்ட்ஸோட கெப்பாசிட்டியை. ஒரு சில பேரண்ட்ஸ் அதில் ஒரு நுணுக்கமாக இருப்பாங்க, விளையாண்டவங்க ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள சில பேர் விளையாட்டை பற்றி எல்லாம் நோண்டி கேட்பாங்க, சில பேருக்கு அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு பிள்ளைகளை விட்டுருக்காங்க, அங்கே கரெக்டாக போயிட்டு இருக்குது, அவ்வளோதாங்க அவங்களோட எண்ணம். சூப்பர். உங்களோட ஆசைகள் என்ன? ஏன்னா இப்போ உங்கள் பசங்களோட ஆசையெல்லாம் சொன்னாங்க, உங்களோட ஆசைகள் என்ன இருக்குது? ஆக்சுவலாக ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு குழந்தைங்கள தமிழ்நாடு இந்தியா அளவில் பார்க்குற அளவுக்கு வளர்த்திட்டோம். அவங்கள வந்து வேர்ல்டு அளவில் சக்தி பிரதர்ஸ் இந்த டீம் பொண்ணுங்க தமிழ்நாடு அப்படின்ட்டு நம்ம மண்ணுக்கு பெருமை சேர்க்குற அளவுக்கு எங்கள் குழந்தைங்கள மேலே கொண்டுட்டு போகணும். மேலும் இந்த மாதிரி குழந்தைங்கள வளர்த்துற எங்கள் கோச்சை வந்து ஒரு இந்தியன் கோச்சாக பார்க்கணுன்னு எங்கள் கிளப்பில் இருக்கிற அத்தனை மெம்பருக்கும் பயங்கர ஆசை, எங்கள் குழந்தைங்களுக்கும் ஆசை. அவங்க வளர்கிறது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி எங்கள் கோச்சையும் மேலே வளர்ந்து நிற்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம். அதுக்காக முழு முயற்சி எடுப்போம். அதுக்காக எஜுகேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காரு, இப்போ படிச்சுட்ருக்காரு, கண்டிப்பாக ஆயிடுவார். சூப்பர். சார் இப்போ வந்து இவ்வளோ நேரம் மேட்ச் பற்றி பேசினீங்க, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்காங்க உங்கள் குழந்தைங்களா. ஆனால் இப்போ அமைதியாக இருக்காங்க, பேச மாட்டேங்க. இப்படி தான் இருப்பாங்களா நிஜமாவே? ஆமாங்க, நான் வந்து அப்படியே இருப்பேன், இவங்க வந்து கலகலன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. நம்மளை வந்து அப்படியே உட்கார வச்சு வேடிக்கை பார்க்கணும். அவங்களாம் ஜாலியாக இருப்பாங்க, யாரை பற்றியுமே கண்டுக்க மாட்டாங்க, பயங்கர ஜாலியாக இருப்பாங்க, நடிக்கிறாங்க இங்கே, அவ்வளோதாங்க. ஸோ உங்கள் டீமில் யார் அராத்து? அராத்துனா நவனிதான். வந்து சைலண்டாக இருக்காங்க, அப்படி ஒரு பவ்யமான ஒரு நடிப்புங்க. மாஸ்டர் உங்களை பற்றி ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டீங்க, சொல்லுங்க சார். ஏதாச்சும் ஒரு மொபைல் பார்க்கக்கூடாது, அலௌடு இல்லை. அது மாதிரி ஏதோ மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அப்போ வரைக்கும் நான் இருக்க மாட்டேன். திடீர்னு எங்கள் கோச் வரப்போ நான் மாட்டிக்குவேன். அதனால் அது மாதிரி எல்லா இடத்துலையும் நான் மாட்டிருந்தேன். சார் என்ன மார்க் பண்ணி சொல்கிறாரு. அப்போ உங்கள் இடத்துல இருக்க வேண்டியது யாரு சார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு? சொல்லு யார் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு பதிலாக நீங்கள் மாட்டிக்கிறீங்க மாஸ்டர் வரும்போது, அப்போ இல்லைனா அங்கே மாட்ட வேண்டியது யார் இருப்பாங்க? நான் மாட்ட வேண்டியதுதான் பிரியதர்ஷினி. சீனியர் வாங்க. அடுத்து இவ ஹரிணி. ஹாய் ஹாய்
அப்புறம் ஹரிணி அப்புறம் தாரணி. 2 பேர் சைலண்டா இருக்கிறதுலே டவுட் இருந்துச்சு எனக்கு ரொம்ப நேரமா. குசும்புத்தனம் பண்றது நீங்க தான் இருப்பீங்க சார். அதான் சார் அப்படி உங்களை மாட்டிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. இல்லை சார், நானாக தான் மாட்டிக்குவேன் சார். ஓ, வாண்டட் லிஸ்ட். ஆனால் வந்து தலை கொடுக்குறது நீங்க தானா? ஓகே. ரொம்ப வாழு யாரு? ரொம்ப வாழ்னா பிரியதர்ஷினி. ஸோ எதுல சொல்றீங்க வாள்னா எப்படி சொல்றீங்க நீங்க? அவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்களே பாக்குறதுக்கு. அப்படி இல்லை ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்துலேயுமே அவங்கதான். ஒரு வேலையும் சரி, ஒரு சேட்டை பண்ணுறதுலையும் சரி, எல்லாத்துலேயுமே பிரியதர்ஷினி தான். ஸோ நீங்க சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா இருக்கும். ஆமாம் ஆமாம், சொல்கிறது கேட்டால் தானே, செய்கிறது வேறு தான். எல்லாமே ஆப்போசிட் தாங்க. என்னங்கம்மா சொல்றது கேட்க மாட்டீங்களா? அமைதியா இருக்க மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றது அப்படின்னா அவர் எங்க கோச்சு அப்படின்னா ஜாலியா இருக்கலாம். நீங்களே புதுசா இருக்கீங்க, எப்படி பேசுறது புதுசா இருக்குதுல்ல, அதான் பேச வரமாட்டேங்குது. வரமாட்டேங்குது. இந்த இப்போ வந்துருச்சு. இப்படிதான் பேசியிருப்பீங்க. யார் இல்லைன்னா மாஸ்டர் வந்து வச்சு செஞ்சிருவீங்க நீங்க. இல்ல ஜாலியா பேசுவேன், கோச் நல்லா ஜாலியா பேசுவாரு, அதனால நாங்களும் ஜாலியா பேசுவோம், சேட்டையெல்லாம் பண்ணிட்டு ஜாலியா இருப்போம். சரி, கோச் கூட எனக்கே கபடி விளையாண்டுருக்கீங்களா? விளையாண்டுருக்கோம். அவர் போய் அவுட் ஆக்கியிருக்கீங்களா? பிடிப்போம், ஒரு டைம் பிடிச்சிருக்கோம். ஒரு டைம் தானா? ஏன் ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க பெஸ்டா இருக்க வேணாமா? அவரோட பெஸ்டா விட்டுருவீங்களா? வயசா இல்ல, எங்களை வளர்த்தனவர் எங்களை விட பெஸ்டா தான் இருப்பாரு. அப்படி பழமொழி இருக்குல்ல, தாய் 8 அடினா குட்டி 16 பெண்ணு. அப்ப நீங்க தானே பெஸ்டா இருக்கணும். நாங்களும் பெஸ்டா இருப்போம் கண்டிப்பா ஒரு நாள். நீங்க ஆல்ரெடி பெஸ்டா தான் இருக்கீங்க. இது ஆனா இது பத்தாது. சூப்பர். இதை விட பெஸ்டா இருக்கணும். மூவி பாப்பீங்களா? சரி, பிடிச்ச மூவி எது ரீசெண்டா பார்த்ததுல இல்ல பிடிச்ச ஆக்டர்? புஷ்பா 2 பாத்தீங்க? தியேட்டருக்கு போயிருந்தோம். ஓ, எல்லாரும் போயிருந்தீங்க டீமோட? ஓ, மூவி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. டிவி எல்லாம் செல் எல்லாம் இல்லைங்க. ஓ, படிப்புக்குன்னு தனியா டீச்சர் போட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க என்னைக்கா கூட்டு போறதா? நாம என்னைக்காச்சும் மூவி போறதா இருக்கணும் குழந்தைங்க அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டிட்டு போவோம். என்னைக்குமே ஜாலியாக தான் இருப்பாங்க. கபடி மட்டும் தான் ஸ்கிரீன். நம்மளுக்கு ஹாஸ்டல் ஆட்டெல்லாம் கிடையாது, வீடாட்டவே தாங்க. ஃபுல்லா வீடாட்டவே இருக்கும். வீட்டில் இருக்குமே ஜாலியா இருப்பீங்க. வீடாட்டவே தான். சூப்பர். இன்னொரு பேரண்ட் தான் உங்களுக்கு. சரி, உங்களுக்கு நல்லா சாப்பிடுவீங்களா எல்லாரும்? சரி, பிடிச்ச ஃபுட் என்ன உங்களுக்கு? அதான் சொல்லுங்க. மிளகா கறி. யார் சொல்லுங்க, அவங்க எதுவும் இங்க விட மாட்டேன் நானு. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன? மிளகா கறி தான். உங்களுக்கு? எங்க டீமுக்கு மொத்தமாவே அதான் ரொம்ப பிடிக்கும். டீமுக்கு ஓகே, தனித்தனியா ஒண்ணு பிடிக்கும்ல? பிரியாணி. ஒன்னாதான் வருது, கேட்டா அதான் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? சரி, நான் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, கேமரா இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, நீங்க மாஸ்டர் மட்டும் தான் இருக்கான்னு சொல்லுங்க, நீங்க பேசுங்க தயவு செஞ்சு. அவங்க சொல்லுங்க. நீங்க சொல்றேன், அப்படி எல்லாம் கணக்கு கிடையாது. எல்லா சாப்பாடுமே பூந்து விளாசுவாங்க, அதை பத்தி கவலையே கிடையாது, பிரச்சனை இல்லை. நோ லிமிட். எல்லாமே அன்லிமிட் தான். எதை எடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா விளையாடுவாங்க. அவங்களோட எண்ணம் சாப்பாட்டு மேலே கிடையாது, அது ஒரு ஆசையும் கிடையாது. மாஸ்டர், இப்போ காலேஜ் ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் ஸ்டடீஸு, அப்படி ஈவினிங் ட்ரைனிங், இப்படியே பிஸியாக போயிட்டு இருக்காங்க. அது ஸோ ரிலாக்ஸேஷன் ஏதாவது இல்லையா உங்களுக்கு? ரிலாக்ஸ் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா ஒரு டான்ஸ் ஆடுறது, ஜோக் சொல்லி பாட்டு சொல்லி விளையாடுறது, இது மாதிரி ஒரு ஃபன் கேம்ஸ் விளையாடுறது தான் எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனு. ஸோ அப்படிங்கிறப்ப குறிப்பிட்ட டான்ஸர் யாராவது இருக்காங்களா இல்லை எல்லாம் சும்மா பாட்டு போட்டு? எல்லாருமே நல்ல குட் டான்ஸர் தாங்க, எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. சூப்பர். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சிக்கலான ஒரு இது சொல்லுங்க. ஆனால் அவங்க தான் கேட்க போகிறாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் யாருக்காது உங்கள் மாஸ்டர்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமா? ஸ்டார்டிங் வித் கேப்டன், நீங்களே லீட் பண்ணுங்க. இதுலேயும் கேளுங்க. நாங்கள் 5 வருஷமா விளையாண்டுருக்கோம். இத்தனை மேட்ச்சில் நான் ஒரு மிஸ்டேக் கூட பண்ணாமல் நல்லா விளையாண்டு மேட்ச் நீ நினைக்கிற மேட்ச் எதன் மேட்ச் சொல்லுங்கள்? ஒரே ஒரு மேட்ச்சு திருநெல்வேலி கூட ஆடினதுங்க. அது கன்னியாகுமரியா தூத்துக்குடியான்னு தெரியல, அங்கே அந்த சைடு ஒரு மேட்ச் ஆடினது தான் பர்ஃபெக்டாக விளையாண்ட மேட்ச். நானே அவங்கள போகிற மேட்ச் அது ஒன்று தான். சூப்பர். சரி கேப்டன், கொஸ்டின் கேட்டீங்க. ஸோ மாஸ்டர் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? நான் இவ்வளோ தூரம் வெளியே தெரினா இது காரணம் எங்கள் மாஸ்டர் தான், அதுக்கு தேங்க்ஸ். உங்களுக்கு நாங்கள் விளையாண்டு ரொம்ப கஷ்டமாக இருந்த மேட்ச் அந்த மேட்ச். இப்போ ஆடின மேட்ச், கடைசி ஆடின மேட்ச்சு நாங்கள் ஓடிசி கூட 24 புள்ளி வித்தியாசத்தில் விட்டுட்டோம். அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய, இது வரைக்கும் அது மாதிரி ஒரு தோல்வி செஞ்சதே கிடையாது. அது எங்களுக்கு ஒரு பயங்கரமான கஷ்டம். அதுலேருந்து திரும்பி வருவோம், அந்த மேட்ச்லேருந்து திரும்பி வந்து மீண்டும் தமிழ்நாட்டை இப்போ நாங்கள் எய்ம் வைக்கல,
இந்திய லெவலில் எய்ம் வைக்கிறோம். திரும்பி இந்திய லெவலில் நம்பர் 1 ஆகணும் அப்படின்ட்டு எய்மை மாற்றுறோம். அதுக்காக கண்டிப்பாக போராடுவோம். அதுக்கு ஒரு முதல் கட்டமாக இந்த வாரம் நடக்கிற ஆல் இண்டியா மேட்ச் வெளியே போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வெளியே எடுத்து வைக்கிறோம். நீ வெளியே ஆடலாம், இது பத்தாது அப்படின்னு ஒரு முடிவு இருக்கிறோம். அது கடைசி மேட்ச் தான் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்த மேட்ச். கஷ்டங்கிறத விட அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னு தோன்ற மேட்ச் அது. அது ஒன்று தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாருங்க சார்? எனக்கு பிடிச்ச ஆக்டர் விஜய். வாவ், லேத்லபடி. சரி, ஓகே. வேற தேங்க்ஸ் நீங்கள் எதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா மாஸ்டருக்கு? நான் நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். ஆனால் நான் செயல்படுத்த மாட்டேங்கிறேன். அவர் அடிக்கடி சொல்லுவார், அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பார். இப்படி நல்லா நீ ஒர்க் அவுட் பண்ணினா நல்லா பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவார். அவருக்காண்டி நான் கண்டிப்பாக செய்வேன். என்னால் ஒரு நாள் கண்டிப்பாக அவர் நினைக்கிறத நான் செஞ்சு காட்டுவேன். மாஸ்டர் இப்போ வந்து நம்ம டீம் இருக்குங்க மாஸ்டர், இந்த டீமில் இந்த ஒரு மூமெண்ட் வந்து கெத்தாக இருக்கும். எங்கள் பிள்ளைங்க இந்த மூமெண்ட்டை வந்து எங்கள் பிள்ளைங்க இந்த இப்படி நடந்து வருது, ஒவ்வொரு ஆக்ஷன் கெத்தாக இருக்கும், எனக்கு பெருமையாக இருக்கும் பார்க்கவே. அந்த ஊர்னா தனியாக தெரிவாங்க அப்படின்னு ஒரு மூமெண்ட் என்னங்க சார்? ஃபஸ்ட்டு சொல்லணும்னா பாய்ஸ் கிட்டு எனக்கு பிடிச்சது. பாய்ஸ் கிட்டு, அதுக்கு அடுத்து நடந்து வர்றது. யார் பார்த்தாலுமே எங்கள் டீமுக்கு நடைக்கு ஈடாகாது. அதுதான் பிடிக்கும் எங்கள் டீம்கிட்ட. ஸோ ஒரு வீர நட தான். சரி, சொல்லுங்கள் மாஸ்டர். தேங்க்ஸ், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் சார். எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், மாஸ்டரோட மோட்டிவேஷன் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஒரு உடம்பு இல்லை அப்படின்ட்டு வந்து ஒரு காரணம் இல்லாமல் கபடி ப்ளே பண்ணுறதுக்கு வந்து அது மாதிரி உடம்புலாம் தேவையில்லை, ஒரு இது இருந்தால் போதும், அது மாதிரி சொல்லி மோட்டிவேட் பண்ணுவார். ஒரு மேட்ச் இப்படி தப்பு பண்ணனா இதுதான் காரணம், இதுதான் பண்ணுவேன்னா மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அது கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் எனக்கு அடுத்த மேட்ச். அதனால் அவர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் எல்லாருமே நிறைய விஷயத்தில் உங்களை நாங்கள் ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தியிருப்போம். இதில் எல்லாத்த விட நான் எப்படி உங்களை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துறா அப்படின்னு நீங்கள் நினச்சது என்ன? அப்படின்னா என்ன சொல்றது, ஏதோ வச்சு செஞ்சிருக்காங்க, அதான் கேட்குறாங்க. அது ஏகப்பட்டது செஞ்சிருக்கிறாங்க. அதில் நான் என்ன சொல்றதுன்னா, ஒரு வேலை சொன்னா உடனே மறந்துடுறது. நம்ம ஒரு முக்கியமான வேலை சொல்லுவோம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு எழுத சொல்றோம், ஒரு என்ட்ரி ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்றோம், அந்த என்ட்ரி ஃபார்மில் மிஸ்டேக் பண்ணிடுறது. அதை நாம வந்து நம்பிக்கைகள் விட்டுருவோம். அது வந்து நமக்கு போய் ஒரு நாள் கஷ்டத்தை கொடுக்கும். அப்போல்லாம் நினைப்பேன், என்னடா இவ்வளோ நம்புறோம், இப்போ ஒரு முன்னுதாரணமாக டீமுக்கு சீனியராக வருவா, ஹைட் வெயிட் ஆல்ரெடி அவள் ஹைட் வெயிட் இல்லைங்கும் போது ஒரு பிபிஎட் படிக்க வைக்கலாம், எம்பிஎட் முடிச்சு ஒரு என்ஐஎஸ் படிக்க வச்சு ஒரு இது மாதிரி ஒரு லைன் கொண்டு போகலாம், கிடைக்கல அப்படின்னாலும் அப்படி யோசிக்கும் போது நாம் அப்படி யோசிச்சு ஒரு முடிவு எடுப்போம். ஆனால் வந்து இவன் வந்து வித்தியாசமாக நடந்துக்குவான், அதை பற்றியே கேர் பண்ணிக்காத மாதிரி அதில் கவனமே இருக்காது. அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆன்சர் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இப்போ நார்மல் ஸ்டூடெண்ட் அப்படி ஸ்கூல் போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, ஸ்கூல் வீடு அப்படி தான் எல்லாருமே இருப்பாங்க. அப்படி இருக்கையில் நான் அதிகமாக நான் விளையாடுறதுக்கு முன்னாடி நான் ஈரோடு கூட போனது கிடையாது. நான் என் வீட்டிலேருந்து ஸ்கூல் போவேன், மறுபடியும் நார்மலாக வீட்டுக்கு வருவேன், அவ்வளோதான். நான் ஈரோடு கூட போனதில்லை. அப்படி நான் இருக்கையில் எங்கள் மாஸ்டர் இப்படி கபடி மூலியமாக தான் நான் வந்து இப்போது ஒரு ட்ரெயின் ஃபஸ்ட் ஏறணுன்னா கூட நான் விளையாடி போகிற ஃபஸ்ட்டு சத்தீஸ்கர் போகல மட்டும்தான். நான் அப்போ தான் ட்ரெயினை பார்க்குறேன், அப்போ தான் ட்ரெயினில் போகிறேன். அதுக்கு முதல் காரணம் எங்கள் மாஸ்டர் தான். இன்ன வரைக்கும் நான் வெளியில் ஓரளவுக்கு தெரியுறேன் அப்படின்றதுக்கு முதல் காரணம் எங்கள் மாஸ்டர். அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர். எங்கள் கூட இருந்த முதல் சந்தோஷம் சார். சந்தோஷமான மூமெண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச் போய் ஜெயிக்கிறோம், ஒரு டீமை ஃபஸ்ட்டு வெற்றி ஜெயிச்சுட்டு வரோம். அப்போ தான் எங்களோட சந்தோஷம். அப்போ நாமளே ஜெயிச்ச மாதிரி இருந்தது. முதல் பரிசை விட ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் வெற்றி எங்களை வந்து அப்போ சந்தோஷப்படுத்துச்சு. சூப்பர், ஓகே, தேங்க்ஸ். நான் ஏ டீமிலிருந்து பி டீம் போய் இங்கே வாய்ப்பு கொடுத்து ஆட வச்சதுக்கு தேங்க்ஸ் மிஸ்டர். ஏ டீம்ல பி டீம் போயிருக்காங்க. ஆமா, பி டீம் கேப்டன் ஆகி பி டீம் வழி நடத்தி சிஎம் டிராஃபில சில்வர் மெடல். வாவ், அதுக்கு கேளுங்க क्वेश्चंस. சார் நாங்கள் அடிக்கடி டென்ஷன் பண்ணுற விஷயம் மிஸ் எல்லாமே இன்க்ளூடிங் நான் என்ன மிஸ். இப்போ அந்த ஹரிணி பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்த பொண்ணு ஹரிணி ஸ்ரீ தான் இந்த கேம்பில். இந்த டீமில் ஓவரால் எல்லாத்தபடியும் ஹரிணி ஸ்ரீ தான் ஃபஸ்ட்டு தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டீம் வச்சுருந்தேன், அங்கே கோச் பண்ணிகிட்டு இருந்தோம். கொடிவேரி அது மாதிரி தனியாக ஒரு டீம் வச்சுருந்தோம். அதில் கோச் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு தான் கேம்புக்கு வந்துச்சு. அந்த பொண்ணு வந்ததும் நல்லா கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு சப் ஜூனியர் இது எஸ்ஜேபை தமிழ்நாடு ஆடினான். அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு தமிழ்நாடு கூட ஆடல. அப்போருந்து நான் சொல்கிறேன், எனக்கு அதுதான் கஷ்டம். ஃபஸ்ட்டு வந்த பிளேயர் நீ தான், ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஆடின பிளேயரும் நீ தான். டீமில் நான் வளர்த்தி. ஆனால் வந்து இது வரைக்கும் நீ ஏன் இப்படி விளையாடுற அப்படிங்கிறது என்னோட கஷ்டம். அது ஒன்று தான்.
ஸோ நன்றி சொல்லலாம். நான் கபடிக்கு வெளியில இந்த இடத்துக்கு வெளியில தெரிஞ்சிருக்க மாட்டேன். கபடிக்கு வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ தெரியுதேன். ஹரினா வெளியில் தெரியுதுன்னா அவரால் தான் இல்லை வெளியில் தெரிஞ்சிருக்க மாட்டேன். அதுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். மாஸ்டர் எனக்கு பிடிக்காத விஷயம் தாங்க மாஸ்டர். சத்யாட்ட பிடிக்காத விஷயம் பயம். பயம்தான் சத்யாட்ட பிடிக்காது. ஒன்றுமே தெரியாமல் அந்த பயம் கேமில் ஒரு அவுட் ஆகிட்டா அப்படியே பயந்து நின்றுக்கிறது. அவ்வளோ ஓவரால் மேட்ச் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக போயிடுச்சு. கபடி ஆட தெரியாத மாதிரி ஆடிடுறது. அந்த பயத்தை மாற்றிக்கணும். அது ஒன்று தான் பிடிக்காது. ஸோ மாஸ்டர் சொல்லிட்டாரு உங்களுக்கு பயம் இருக்குன்னு, அதை மாற்றிக்கோங்க. மாஸ்டருக்கு பிடிச்சிரும். ஸோ தேங்க்ஸ் சொல்லுமா. நாங்கள் எல்லோரும் இந்தியா ஆடணும் அவருக்கு ரொம்ப ஆசை. அந்தமாரி நாங்கள் இந்தியா ஆடுவோம். அவருக்கான பெருமையை நாங்கள் சேர்த்துவோம். சூப்பர். சரி மாஸ்டர், இப்போ உங்களுக்கு ஸோ இவங்கெல்லாம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. நீங்கள் யாருக்காவது நீங்கள் 2 பேரும் ஸோ யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த டீம் இவ்வளோ உருவாக்குறவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்களுக்கு யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டீம் இவ்வளோ பெரிய அளவில் உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கிற எங்கள் கோச்சுக்கு நாங்கள் எங்கள் குழந்தைங்க சார்பாக, பேரண்ட்ஸ் சார்பாக, தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த கபடி ரசிகர்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மாஸ்டர் நீங்கள் உங்களுக்கு யாருக்கா சொல்லணும் இது இருந்தால் நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக நான் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு தொடக்கத்திலேருந்து உதவி செய்த புனித இன்னாசியார் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஃபாதர், அதாவது சகாய டேனிஸ் அவருக்கும், என்னுடன் இந்த டீம் ஆரம்பிக்க உதவிய நண்பர்களுக்கும், என்னோட பயணித்த என்னோட விளையாடிய நண்பர்களுக்கும், என்னோட இந்த டீம் ஆரம்பித்த சக்தி மாமா அவர்களுக்கும், நண்பன் நாராயணசாமி அவர்களுக்கும், முத்துராசு, முத்துக்குமார், அழகராஜ பூபதி, விஜி, ஒரு பெரிய கூட்டமே இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். அவங்களுக்கும், அப்புறம் எனக்கு இதுக்கு மேலே உயரத்துலேருந்து வந்து இப்போ என் கூட சாதாரணமாக பழகிற சுப்பிரமணிய அண்ணா, இவங்க பாலு சார், ஜெயராம் சார் பாண்டிச்சேரி நன்மை சொன்னபடி அவருக்கெல்லாம் மிகப்பெரிய தேங்க்ஸு. அப்புறம் முன்னாடி எங்களுக்கு தொடக்கத்தில் உதவினார் ஏசி தங்கவேலண்ணா, அவரை பற்றி தெரியாதவங்களும் இருக்க முடியாது. அவர் அப்புறம் எங்கள் ஊர் பிரசிடெண்ட்லாம் முழுக்க இப்போ கூட நாங்கள் இடம் வாங்கினதுக்கெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணார்னா அவர் இடம் பிடிச்சி கொடுத்தாரு. அவர் எங்களோட பயணித்த செல்வண்ணா, சேகரண்ணா, தினேஷ் குமார் நாயகர்னு ஒரு பவானி பாமக அந்த அண்ணாவுக்கு, ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு முறையும் மேட்ச் சின்னதாக இருக்கும் போதே நாங்கள் மேட்ச் நடத்தும் போது பெரிய பரிசு தொகை கொடுத்தாலும் இவங்களும் உதவுனாங்க. பரிசு தொகையிட்டும், பிள்ளைகளுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி ஆகட்டும் கூப்பிட்டு இப்படி நிறைய ஹெல்ப் சொல்லலாம். இது மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி. அப்புறம் உங்கள் சேனலுக்கு ஐவன் ஸ்போர்ட்ஸ் மாத இதழ் அந்த சேனலுக்கு பெரிய நன்றி. ஏன்னா எங்களை இவ்வளோ தூரம் தேடி வந்து எங்களை நன்மை சொன்ன மாதிரி வெளிக்காட்டணும் அப்படின்ட்டு, அதாவது சென்னையிலேருந்து வரோம் அப்படிங்கிறத எங்களுக்கு ஒரு பெரிய இது. அதை கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எங்களை எதிர்பார்த்து வந்தது எங்களால் நடக்கும். உங்களால் எங்களுக்கு பெருமை. ரொம்ப நன்றி. எங்களுக்காக இத்தனை பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் பேரெல்லாம் சொன்னீங்க, மறந்துடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இது மிகப்பெரிய நாங்கள் தான் நினைக்கிறோம். இதனால் ப்ரமோட் ஆகிறோம் அதெல்லாம் எங்களுக்கு வேலை. எங்களை தேடி நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களை நாங்கள் நல்லா பார்த்து நல்லா அனுப்பினோம். உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி. அண்ட் மாஸ்டர், ஸோ உங்கள் அறக்கட்டளை சார்பாக நீங்கள் கற்ற வந்து சக்தி பிளஸ் விளையாட்டு அரங்கம் அது சார்பாக இன்னும் மென்மேல் பல பிளேஸை நீங்கள் உருவாக்கணும்னு எங்கள் ஐவன் ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றிங்க. I1 Sports Channel subscribe பண்ணுங்க.